இன்றைக்கி ரதசப்தமி, அதாவது மாசி மாதம். இந்த ரதசப்தமி என்ன விசேஷம் அப்படின்னா, அதித்திக்கும் காஷ்யபருக்கும் சூரிய பகவான் அவதரித்த நாள் இது. இன்னையிலேருந்து சூரியனோட சக்தி அதிகமாகும். அவரோட பவர் வில் பி மோர் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். சூரிய பகவான் 7 குதிரை பூட்டிய தேரில் வலம்புறார். இன்றைக்கி அவர் தன்னோட தேரோட டைரக்ஷனை திருப்புறார். அதாவது தெற்குலேருந்து வடக்கு. சூரியன் உதயம் அப்படின்றப்ப நம்ம கிழக்கு அப்படின்வோம். நேர் கிழக்கு இருக்காது, எப்போவுமே கொஞ்சம் தள்ளி, அதாவது வடகிழக்கு இல்லைன்னா தெற்கிழக்கு. இப்போ தென்கிழக்குலேருந்து இருக்கும்போது தட்சிணாயனம், வடகிழக்குலேருந்து வரும்போது உத்தராயணம். ஸோ இன்றைக்கி தெற்குலேருந்து வடக்கு, தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம். ஸோ தேர் திருப்பும் நாள், அந்த டைரக்ஷன் அப்படி திரும்புகிற நாள் இன்றைக்கி. அதுதான் ரத சப்தமி. சப்தமிங்கிறது திதி. ஸோ ரத சப்தமின்றது இன்னிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். சில விஷ்ணு கோவிலில் நம்ம 2 பக்கம் வாசல் வச்சுருப்பா, உத்தராயணம் தட்சிணாயனம். அப்போ இன்னிலேருந்து உத்தராயணம் அந்த பக்கம் இருக்கிற அந்த வாசல் கதவை திறப்பா, அது வழியாக தான் போய் பெருமாளை சேவிக்கணும், மூலவர் பெருமாளை. பீஷ்மர் இதுக்காக தான் காத்திருந்தார். தன்னுடைய மூச்சை அடக்கி பகவான் திருவடி சேர்றதுக்கு அவர் காத்திருந்த காலம் இது. இன்றைக்கி மறுநாள் அவர் தன்னுடைய மூச்சையை நிறுத்தி பகவானோட சேர்றார். இன்றைக்கி என்ன விசேஷம்னா ஸ்நானம். ஸ்நானம் எப்படின்னா, எருக்க இலைய தலையில் வச்சுட்டு அதோட அக்ஷதை மஞ்சள் இதெல்லாம் வச்சு ஜலம் விட்டுப்பா. இது ஆற்றுலையும் குளிக்கலாம், இல்லைன்னா குளம், எங்கெங்கே சமுத்திரம் அது மாதிரி வாட்டர் பாடியில் எங்கே வேணாலும் எருக்க இலை தலையில் வச்சுன்னு குளிப்பா. ஏன்னா எருக்க இலைக்கு அவ்வளோ விசேஷம். எருக்க இலை அது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எனர்ஜி ஆஃப் த சன். அதுதான் அந்த எருக்க இலையோட உத்தமம். பீஷ்மருக்கும் எருக்க இலையால் வியாசர் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறார். அவருக்கு அந்த எருக்க இலையில் அவளுடைய உடம்பு மேலே வச்சு அவருக்கான அந்த வேதனையை குறைக்கிறார் வியாசர். இந்த எருக்கம் இலையை நம்ம தலையில் வச்சுட்டு அதுக்கு அதில் கொஞ்சம் அட்சதம் மஞ்சள் இதை வச்சுட்டு நம்ம ஜலம் விட்டுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்குது. அந்த ஸ்லோகம் சப்த சப்த பிரியே தேவின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணணும். 7 எருக்க இலை. இந்த 7ன்றதுக்கே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அதாவது 7 தலைமுறை 7 தலைமுறைக்காக பண்ணுறது. அது 7 பிறவிகள். அதாவது இந்த 7 பிறவிகள் நம்ம அறியாமல் செய்கிற பாவங்கள்லாம் நம்ம இது மாதிரி பண்ணும்போது நீங்கும் அப்படின்னு சொல்கிறேன். 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவானோட பவனி. இன்றைக்கி நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும். படித்தா நல்லது. இதெல்லாமே நல்லதுக்கு சொல்கிறது தான். ஸோ இந்த 7 இலை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, தலையில் ஒரு இலையும், இந்த 2 தோளில் 2 இலையும், கால் முட்டியில் 2 இலையும், பாதத்தில் 2 இலையும் வச்சு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இயற்கை இலை வச்சு ஸ்நானம் பண்ணுறது விசேஷம் அப்படின்ற. ஸோ இந்த விசேஷமான நாளில் சூரிய பகவானை வேண்டி நம்ம எல்லாமே நல்லதாக, எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும். நம்ம பாவங்களை, அதாவது மீதி பேரை கஷ்டப்படுத்துறது, மீதி பேருக்கு கெடுதல் பண்ணுறது, இந்த மாதிரி துஷ்ட குணங்கள்லாம் இல்லாமல், ஏன்னா இந்த துஷ்ட குணம் தான் நமக்கு பாவம் சேர்றது, அதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்ல குணங்களோடு இருக்கிறதுக்கு சூரிய பகவானுடைய அந்த அருளை பெறுற நாள் இன்னைக்கு.